எல்லோரா கேவ்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். எல்லாருமே வந்து முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க. 1லேருந்து 34 குகைன்றாங்க. ஆனால் யாருமே வந்து 1வது குகை எப்படி இருக்கும், 34 குகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் 1லேருந்து 34 வரைக்கும் குகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம பூந்து அப்படியே போனால் ஒரு பால்கனி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வருது. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்களோ தெரியல. நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கே இப்படி இருக்கே, இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு எப்படிலாம் இருந்திருக்கும். சொல்ல போனால் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட குகைகளை குடைஞ்சிருக்காங்க, குடைவரைகளை குடைஞ்சிருக்காங்க. அதில் வெறும் 34 தான் நம்ம பார்க்குறோம். மீதி அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாதான். இந்த மலைக்குள்ளே 2 கிலோமீட்டர் தூரம் போதாங்க. அதெல்லாம் அது சில இடங்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து உள்ள மலைக்குள்ளே போதான். நம்ம இது உள்ளே பூந்து போனோம். எப்படி இருக்குது பாருங்கள், ஹைட் ரொம்ப சின்னதுங்க. ஒரு மலையை என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க எல்லோரா குகைகள். இந்தியாவில் ரொம்பவே புகழ்பெற்ற பழமையான ஒரு இடம். இந்த எல்லோரா குகைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் இருக்குது. அவுரங்காபாத் சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இந்த எல்லோரா குகைகள் இருக்குது. இந்த எல்லோரா குகைகளில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மகாபலிபுரத்தில் பெரிய பெரிய பாறைகளை குடைஞ்சி குடைவரை கோவில்களை உருவாக்கி இருக்கிற மாதிரி இந்த எல்லோரால இந்த மலையில் 100க்கும் மேற்பட்ட குகைகள் குடைவரைகள் இருக்குது. ஆனால் அவ்வளோத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. 34 குடைவரைகளை நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி. இந்த இடத்த பாருங்க, ஒரு மலை அடிவாரத்தில் குடைவரை கோவில் அமைக்கிறது அப்படின்றது வேற. ஆனால் அந்த மலையை குடைஞ்சி அதுக்குள்ள படியெல்லாம் வச்சு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா இருக்கும் இந்த எல்லோரா குகை. இங்கே இருக்கிற 34 குடைவரைகளையும் ஒரே நாளில் பார்த்துடவே முடியாது. அதுலேயும் இந்த இடத்துல இருக்கிற 16வது குடைவரை கோவில் ரொம்பவே பெருசுங்க. சிவபெருமானுக்காக குடையப்பட்டது. கைலாஷா குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குடைவரை கோவிலை பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. தலை சுற்றி மயக்கமே வந்துடும். இங்கே இருக்கிற 34 குகைகளையும் நம்மளால் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக தொடர்ச்சியாக ஒரு 4 பார்ட்டாவது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வந்த வழி அதுதாங்க. அங்கேருந்து நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து தான் குடைவரை நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்குது. இது தாங்க குகை நம்பர் 1. இதுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த எல்லோரா குகைகளை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு 40 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. மற்றபடி எந்த சார்ஜஸும் கிடையாது. இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், குகை நம்பர் 1. இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பித்து 34 வரைக்கும் போகலாம். பெரும்பாலான சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 1, 2 இதெல்லாம் கிளியராக காட்ட மாட்டாங்க. மெயினான இடத்த பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம சேனலில் கிளியராக எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு 2, 3 பார்ட் 4 பார்ட் வந்தாலும் பரவாயில்ல. குடைவரை நம்பர் 1 இதுக்குள்ளே வந்தோம்னா 8 அறைகள் இருக்குங்க. ரொம்ப பெருசாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நல்ல பெரிய ஒரு இடம். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பாறை நமக்கு மேலே பாருங்கள், அது வந்து மலை தான். அந்த மலையை குடைஞ்சி அப்படியே உள்ளே குடைஞ்சிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு விளக்கு வைக்கிற மாதிரி குடைஞ்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய குடைவரைக்கு ஒரே ஒரு விளக்கா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனோட இந்த இடத்துல வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி விளக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இது வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம குடைவரைக்கு உள்ளே இருந்து வெளியே பார்க்குற ஒரு வியூ. இங்கேருந்து பார்க்குறப்ப தான் இது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுது. எவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணி மலைக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள். சீலிங் பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய பாறை நமக்கு மேலே மலை, ஒரு பெரிய மலை வந்து நமக்கு மேலே இருக்குது. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே தரையெல்லாம் அப்படி சுரண்டி வச்சுருக்காங்க. மேலே ஓட்ட ஓட்டியே இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே ஏதோ ஒரு கயிறு போட்டு கட்டுறதுக்காக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்துக்காரங்களாம் நிறைய ஓட்ட போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக இது போட்டிருக்காங்க போல இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ளே கை விட்டால் இந்த பக்கம் வழி இருக்கும். இங்கே இருந்த ஊர் மக்கள் வந்து இங்கே ஆடு மாடு இதெல்லாம் கட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரியாமல் அந்த காலத்தில் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே நிறைய அறைகள் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 மொத்தம் 8 அறைங்க. 8 அறைகள் இருக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன அறையாக இருக்குது. இந்த மூடி இருக்க அறையெல்லாம் வந்து அதுலேருந்து இன்னொரு அறைக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே 100க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குது. இதில் ஒரு அறையை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. இதுதான் உள்ளே இருக்கிற வியூ. வா, இதெல்லாம் முழுமை பெறாத ஒரு குகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன, அது எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. உள்ள பாம்பு இருக்குமோ. ஆஹா, ஏன்னா ரொம்ப தூரம் போகுதுங்க. அது எவ்வளோ தூரம் போகுது. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து அந்த கயிறு கட்டுற மாதிரி. ஸோ எதுக்கோ குறைஞ்சதை எதுக்கோ பயன்படுத்தியிருக்காங்க மக்கள். முதல் குகையை பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2வது குகையை பார்க்க போகிறோங்க. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 2வது குகை. வெளியே வந்து நம்ம சிவன் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2 பக்கமும் வந்து துவார பாலகர்கள் இருக்கிற மாதிரி
அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு. சிவன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மேலே பாருங்களேன். அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இன்னும் நம்ம நிறைய குகையை பார்க்க போகிறாங்களா. பால்கனியெல்லாம் இருக்குது பாருங்கள். சான்ஸே கிடையாதுங்க. எப்படிங்க ஒரு மலையில் வந்து பால்கனியெல்லாம் வச்சு அந்த காலத்துலேயே அப்படியே இருக்குது. நம்ம கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து விநாயகர் எப்படி உட்காந்துட்டு போகிறோம் அதே மாதிரிங்க. இப்போ தலை இருக்குது இதில், அதே ஒரு விநாயகர் தலை வச்சோன்னா இது வந்து இந்து கோயில் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம 2வது குடைவரைக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா முடியலப்பா சாமி, முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்த உடனே சுற்று மண்டபங்க, அப்படியே சுற்றி வர மாதிரி சுற்று மண்டபம். நடுவில் வந்து ஒரு பெரிய மண்டபம், நம்ம கோயிலெல்லாம் இருக்க மாதிரி. மேலே பாருங்கள், அழகாக நடுவில் மண்டபம். நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து கட்டப்பட்ட கோவில் கிடையாது. இந்த மலையை அப்படியே குடஞ்சிருக்காங்கங்க. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் அந்த காலத்தில் ஒரு மலையை உட்காந்து குடஞ்சிருப்பாங்கன்னா அவங்களாம் எப்பேற்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. எப்படிங்க இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு அளவு எடுத்து இவ்வளோ நேர்த்தியாக எப்படிங்க இதெல்லாம் முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது. 2வது குகைக்கே நம்ம இவ்வளோ ஆச்சரியப்படுறோம். ஆனால் அந்த கைலாசா குகையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசைனை பாருங்கள், எப்பா செம்மையாக இருக்குங்க. அப்படியே வந்து ஒரு லேசர் மிஷினை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கல்லை வந்து குடஞ்சிருக்காங்க. கீழே இருந்தே டிசைன் ஆரம்பிக்குது பாருங்கள். கீழே இருக்கிற தூண் அப்படியே பட்டையாக ஸ்கொயர் மாதிரி, மேலே வந்து அப்படியே டிசைனாக ரவுண்டாக ஏதோ லைட்டை கவுத்து வச்ச மாதிரி அவ்வளோ நேர்த்தியாக இருக்குங்க. இது வந்து மலையை குடஞ்சிருக்காங்க அப்படின்றத யோசித்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குடைவரை கோவில் வந்து புத்தருடைய கோவில். இங்கே இருக்கிற 34 குடைவரைகளில் 12 குடைவரைகள் வந்து புத்தருக்காக குடையப்பட்டது. இந்த புத்தர் சிலை கருவறையில் இருக்குது. பெரிய ஒரு புத்தர் சிலை. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த துவார பாலகர்கள் மாதிரி நம்ம கோயிலில் இருக்க மாதிரி இருக்கவங்க, இவங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்களேன். அவங்க அப்பா, அந்த சீலிங் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு இருக்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்காருங்க. சிவன் கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். சேம் நம்ம இந்த புத்தரை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோங்க. புத்த மதம் எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கு பாருங்கள் அந்த காலத்தில். புத்தர் எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலைங்க. காலை பார்த்தீங்களா, புத்தருடைய காலை பாருங்கள். ஓ மை காட், ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம சைஸுக்கு இருக்குது காலை. ஓகே, பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு அறை மாதிரி போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையும் பார்த்துருவோம் நம்ம. இதாங்க பார்க்க அப்படியே பிரமிப்பாக இருக்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், அவருக்கும் அந்த சிலைக்கும் பாருங்கள் தெரியுதா இப்போ எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இதுக்கு தான் ஒரு ஆளை கூட கூப்பிட்டு வரணுன்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம நின்று காட்டினா அது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியும். பட்டி ஏறுது, வழுக்குதுங்க. மை காட், இது என்னடா குகை, போகலாமா? அவ்வளோதான், உள்ளே வந்து தெரியுது எனக்கு குகை மாதிரி குடஞ்சிருக்காங்க. அப்பா, இதுக்கு படிக்கட்டுலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இது ஒரு இந்த இடத்தோட பழமையும் அழகையும் பாருங்களேன், பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. இங்கே வந்து வெறும் தூண்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய சிற்பங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பெண் தெய்வத்துடைய சிற்பம். என்னென்னா இங்கே லைட்டே போடாமல் வச்சுருக்காங்க. நான் வந்து நைட் மோடில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய சிற்பங்களையும் செதுக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து புத்தருடைய கதைகளை நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த சுற்று மண்டபத்தை சுற்றியும் வந்து புத்தருடைய சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. கேவ் 2ல் ரொம்ப நேரமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வெளியே வந்தாச்சு. வெயில் அடிக்குதுங்க. வெளியே வந்தோன்னே என்னடா அது இவ்வளோ நேரம் மேகமாக இருந்தது, மழை வரும் அப்படின்னு நினச்சி நம்பி வந்தேன். இந்த டைமில் வந்தால் பார்த்தா வெயில் அடிக்குது. அந்த லாஸ்ட்டில் முதல் குகை அதை பார்த்துட்டு 2வது குகை பார்த்தோம். இப்போ வந்து 3வது குகை. இதுதான் வந்து 3வது கேவ். இந்த குகைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளிப்பக்கம் பாருங்களேன், ஒரு ஜன்னல் மாதிரி அமைப்பில் வந்து குடஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு டிசைனுக்காக, ஒரு அழகுக்காக குடஞ்சாங்களா இல்லை வந்து இவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக குடஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் 2 தூண்கள் வச்சு ஒரு அழகான ஒரு அமைப்பு. இங்கே வந்து ஒரு சின்ன மண்டபம் மாதிரி, ஒரே ஒரு தூணோட புத்தருடைய சிற்பம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ புத்தருடைய குகைகள், 1லேருந்து 12 வரைக்கும் புத்தருடைய குகைகள். இப்போ வந்து 3வது கேவ். இந்த தூணை பாருங்களேன், இதுவும் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. நல்லா தடிமனாக வந்து இதை வந்து குடஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இதெல்லாம் வந்து மலையில் இந்த கல்லில் குடஞ்சிது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக வலை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து வவ்வால் உள்ளே வந்து அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. குகைக்குள்ளே வந்தவுடனே நம்ம பார்க்குற காட்சி நல்லா தடியான பெரிய தூண்களுக்கு பின்னாடி பக்கம் ஃபுல்லாக அறைகள். இந்த தூணுக்கு பின்னாடி அறைகள் கட்டியிருக்காங்க. 3 பக்கம் 4 12 அறைகள் இங்கே இருக்குது. 4 5 6 7 8 9 10 11 தூண் இருக்குங்க. 11 12 4 3 7 9 10 மொத்தம் 12 தூண் இருக்குது. 12 தூணும் ஒரே சைஸில் இருக்குது. அதுதான் இங்கே ஒரு மலையை வந்து இப்படி ஒரே சைஸில் எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியல. உள்ளே வந்து புத்தர் இருக்காருங்க.
எவ்வளோ பெரிய ஒரு சிலை பாருங்கள். நம்ம முதல் குகை பார்த்தோம், ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனால் வேலைப்பாடுகள் எதுவும் கிடையாது. ரெண்டாவது குகை பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. இந்த மூன்றாவது குகை ரெண்டாவது குகை அளவுக்கு வேலைப்பாடுகள் கிடையாது, ஆனால் வந்து பெருசாக தான் குறைஞ்சிருக்காங்க. மூன்றாவது குகையை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னா நம்ம நடந்து போகிற இந்த வழி பாருங்கள், நம்ம வந்து மலைக்கு நடுவில் இருக்கோங்க. இந்த பக்கம் இடத்து பக்கம் ஒரு 200 அடி பள்ளம் இருக்குது, 150-200 அடி பள்ளம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம நடுவில் நிற்கிறோம். இதுக்கு மேலே மலை, இங்கேயும் பாருங்கள் அப்படியே குடஞ்சி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் வந்து இடிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த குகைகளுடைய ஆதி காலத்து வடிவம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. பார்க்குறதுக்கு ஒரு பக்கம்லாம் வந்து இடிஞ்ச மாதிரி தான் இருக்குது, உடஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அவுரங்கசீப் காலத்தில் இந்த எல்லோரா குகை வந்து ஓரளவுக்கு சேதப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இந்த குகையுடைய பழைய உருவம் இதோட பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இப்போ நிறையா சேதமடைஞ்ச மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. மேலே பாருங்களேன், மேலே அறைகள்லாம் இருக்குங்க. மேலே வந்து பால்கனி மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழியெல்லாம் இப்போ இல்லை, எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து 4வது குகை நம்ம பார்க்க போகிறது. இது வந்து கேவ் நம்பர் 2 அளவுக்கு பெருசு கிடையாதுங்க, 3 கூட நல்ல பெருசாக தான் இருந்தது. இது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ளே சேம் அதே மாதிரி புத்தருடைய சிலை இருக்குது. இங்கே வந்து இந்த தூண் பாருங்கள், இந்த தூண்லாம் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த தூண்லாம் இங்கே இருக்கிற கடைசியாக இருக்கிற 2 தூண், இந்த பெரிய தூண்லாம் வந்து வேலைப்பாடுகள் இல்லை. ஸோ அப்போ வந்து பாதிலே விட்டுருக்காங்க, இதெல்லாம் செய்யாமல் விட்டுருக்காங்க. நம்ம அப்படியே போகிறப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்குது பாருங்களேன், தெரியுதா? ஸோ நம்ம இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே பார்த்தா குகை மாதிரி இருக்குது, அது உள்ள வரைக்கும் போய் உட்காரலாம். நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் உட்காரலாம், உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் உள்ளே போய் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நீங்கள் இந்த குகைக்கு வந்தீங்கன்னா இந்த வழியாக தாங்க வருவீங்க. இந்த வழியாக வந்து அந்த உள்ளே பூந்து வராங்க பாருங்கள், அது வழியாக அப்படியே பால்கனி மாடிக்கு மேலே ஏறி வர மாதிரி ஏறி நீங்கள் வந்தீங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா 6 குகை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 6 பார்த்துக்கிட்டு இப்படி லாஸ்ட்டுக்கு வருவீங்க. நம்ம வந்து ப்ரொசீஜராக அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1வது குகையிலேருந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கிறேன். 4வது குகையை பார்த்துட்டு இப்போ 5வது குகையை பார்க்க போகிறோம். போகிற வழியை பாருங்களேன், இந்த படிக்கட்டுலாம் வந்து அப்படியே அந்த காலத்துலேயே செதுக்கினதுங்க. அப்படியே இந்த பாறையிலே, அதாவது இந்த மலையிலேயே செதுக்கப்பட்டது தான், தனியாக கட்டினதெல்லாம் கிடையாது. இந்த ஷைனிங்கை பாருங்கள், தரை எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்குறப்ப தான் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரியும். பெரிய பெரிய மரங்களுக்கு மேலே இந்த பாருங்கள் பள்ளம், எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு அருவி கொட்டுங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அருவியை பார்க்கணுன்றதுக்காகவே நான் இந்த சீசனில் வந்திருக்கிறேன். நான் நினச்ச மாதிரியே மழை பெஞ்சு செம்மையாக இருந்தது அந்த சீனரி. இப்போ நம்ம 5வது குகைக்குள்ளே போக போகிறோம். இந்த குகையை பாருங்களேன், எவ்வளோ பெருசுங்க. நான் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்கல, இவ்வளோ பெருசுக்கு ஒரு மலைக்குள்ளே எவ்வளோ தூரம் குடஞ்சிட்டு போயிருக்காங்க. எத்தனை தூண்கள் பாருங்கள், 2 பக்கமும் வழியை பாருங்கள். காதல் ஜோடிகள் நிறைய இருக்குது உள்ளே, அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு மலைக்குள்ளே எவ்வளோ தூரம் குடஞ்சிட்டு போயிருக்காங்க. மேலே சீலிங் வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்குங்க, மேடு பள்ளம்லாம் இல்லாமல் அப்படியே நேர்த்தியாக பாருங்களேன். நம்ம ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க, ஒரு ராஜ நடை போடுற மாதிரி இருக்குது எனக்கு இந்த இடத்த பார்த்துட்டு. இப்படியே நடந்து போகிறது, சுற்றி பாருங்களேன். இந்த இடம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, புத்த மத துறவிகள் கூடி சபை நடத்துகிற ஒரு இடமாவும், அதே மாதிரி டைனிங் ஹாலாகவும் இது இருந்திருக்குங்க. ஒரு சாப்பிட்ற இடமாவும் இருந்திருக்கு. போதனைகள் கல்வி கூடமாகவும் இந்த இடம் இருந்திருக்கு. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தரை தான் கொஞ்சம் அப்படி மேடு பள்ளமாக இருக்குது. மேலே வந்து சீலிங் அப்படியே ஷைனிங்காக இருக்குது. தரையை பாருங்களேன், நிறையா குழியெலாம் கூட இருக்குங்க. அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. காதல் ஜோடிகள் நம்ம கேமரா பார்த்து கூட பயந்து ஓட மாட்டேங்கிறாங்க, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கருவறை இருக்குங்க. கருவறையில் புத்தருடைய சிலை ரொம்பவே அழகாக இருக்குது. புத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிற இந்த நிலையை வந்து பிரசங்க தோரண நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உபதேச நிலையில் அவர் வந்து உள்ளே காட்சி தராரு. இதுதான் வந்து உள்ளே இருக்கிற புத்தர். ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக அவர் வந்து உபதேசம் செய்கிற மாதிரி இந்த சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இந்த இடம் எப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த குகை எவ்வளோ பெருசுனா, இதோட பிரம்மாண்டம் வந்து 53 அடி நீளத்துக்கு இதை குடஞ்சிருக்காங்க. அகலம் பார்த்திங்கன்னா 36 அடி அகலத்துக்கு இதை குடஞ்சிருக்காங்க. ஃபுல்லாகவே சுற்றியும் தூண்கள், அதில் வந்து வேலைப்பாடுகளும் இருக்குது. அந்த தூண்களுக்கு பின்னாடி நிறைய அறைகள் இருக்குங்க. ஆனால் அந்த அறைகளில் எதுவும் இல்லை, நிறைய அறைகள் வந்து பூட்டி தான் இருக்குது. அதே மாதிரி சில அறைகளில் புத்தருடைய பல நிலைகளை கொண்ட சிலைகளை செதுக்கியிருக்காங்க. உண்மையாகவே நம்ம ஃபேமிலியோடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களாம் நம்ம ஜாலியாக விளையாட விட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் நல்லா பெருசாக இருக்குது. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிற எல்லோராவுடைய 5 குகைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்பேற்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த எல்லோரா குகைகள் யாரால் குடையப்பட்டது, எந்த காலகட்டத்தில் குடையப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த குடைவரை கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டுனா 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து குடைவரைகளை குடைஞ்சிருக்காங்க.
குடைஞ்சிருக்காங்க. யாரால குடையப்பட்டது, யாருடைய ஆட்சி காலத்தில் குடையப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரகூட மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பெரும்பாலான குடைவரைகள் வந்து குடையப்பட்டிருக்கு. அதுலேயும் இந்து மத குடைவரைகள், அதே மாதிரி அந்த பெரிய கைலாசநாதர் கோவில், அந்த கோவில்லாம் வந்து ராஷ்டிரகூட மன்னர் முதலாம் கிருஷ்ணர் அவருடைய காலத்தில் தான் குடையப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எல்லோரால அந்த காலத்தில் இந்து மதம், புத்த மதம், சமண மதம் அப்படின்னு 3 மதங்களும் ஒத்துமையாக இருந்திருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடமா, ஒரு கல்லூரியா, ஒரு கோவிலா இந்த எல்லோரா குகைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. எல்லோரா குகைகளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிஞ்சுது. 2வது பார்ட்டில் இன்னும் சூப்பரான விஷயத்தை பார்ப்போம். அப்போ தான் நல்லா மழை வந்து ஒரு அருவியே உருவாச்சு. அதெல்லாம் வந்து 2வது பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.